இந்த செய்தி போன வாரத்தினுடைய தொடர்ச்சி. கடந்த வாரத்தினுடைய செய்தி யூடியூப்ல இருக்கிறது. ஆகவே அதை பார்த்துவிட்டு இதை கேட்கும்போது நன்றாக புரியும். கடந்த வாரத்திலே கடவுள் அவருடைய சித்தத்தின்படி தீர்மானமாகி அந்த தீர்மானத்தின்படி எவர்களையெல்லாம் முன்பே அறிந்து கொண்டாரோ அவர்களை முன்குறித்தார். முன்குறித்து அவர்களை அவர்கள் வாழ்வு காலத்தில் அழைத்தார். அழைப்பை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி மனம் வருந்தி வந்தவர்களை மன்னித்தார், ரட்சித்தார், அவர்களை நீதிமான்கள் ஆக்கினார் என்கிற வரைக்கும் பார்த்தோம். அதோடு கூட அவர் செய்கிற நன்மை என்ன, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று பார்த்தோமே. நன்மை என்ன என்றால் அவருடைய குமாரனாகிய அன்பு ஆண்டவர் இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவது என்று இவ்வளவு காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் இந்த செய்தியை நாம் முடிக்க இருக்கிறோம். அதற்கு துவக்கமாக அந்த 28ஆம் வசனத்தில் இருக்கிறதான அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ற வார்த்தையை எடுக்கலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அந்த காதலுக்கு நேசம் அல்லது லவ் என்று பல்வேறு வார்த்தை இருந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள், ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டுகிறார்கள் அல்லவா? அன்பு பாராட்டுகிற அவர்கள் எந்த எல்லை வரைக்கும் உண்மையாயிருக்கிறார்கள் அல்லது எந்த எல்லை வரைக்கும் அவர்களை நேசிக்க விரும்புகிறார்கள், என்னென்ன நடந்தாலும் எது எது எப்படி மாறினாலும் அன்பா இருக்கிறார்களா என்று இந்த உலகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கிவ் அண்ட் டேக் பாலிசி. சில இடங்களில் நீ அன்பா இருந்தால் நான் அன்பா இருப்பேன், நீ இப்படி இருந்தால் நான் இப்படி இருப்பேன் என்று மக்கள் நடந்து கொள்கிறார்கள். கடவுள் அவருடைய அன்பை நமக்கு காட்டின போது கிவ் அண்ட் டேக் பாலிசியா அவர் காட்டல. when we were sinners, வேதம் அப்படிதான் சொல்லுது. ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கும்போது கடவுள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். நாம் பாவிகளாய் இருக்கும்போது, நாம் கடவுளை நேசிக்காமல் இருக்கும்போது, நாம் கடவுள் மீது அன்பு செலுத்தாமல் இருந்த போது கடவுள் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது என்றால் அவருடைய மடியில் அமர்ந்திருந்த அவருடைய செல்ல குமாரன் அன்பு ஆண்டவர் ஒரே பேரான குமாரன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதன் வழியாக அன்பு வெளிப்பட்டது. ஆக நாம் பாவிகளாயிருந்தோம், கடவுளை நேசிக்கவில்லை, கடவுள் அன்பை வெளிப்படுத்தினார், குமாரனை அனுப்பினார். இது நாம் பாவிகளாய் இருக்கும்போது கடவுள் அதை செய்து விட்டார். இப்பொழுது நாம் அழைக்கப்பட்டு விட்டோம், அழைக்கப்பட்டு அழைப்பை ஏற்றுக்கொண்டோம், நீதிமான் ஆகிவிட்டார் ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு எனும்போது இப்பொழுது நீங்கள் அன்பு கூர்ந்தே ஆக வேண்டும். அன்பு கூறாதவர்களுக்கும் அன்பை வெளிப்படுத்தி விட்டார். இப்பொழுது அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டுமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யாரெல்லாம் இந்த படிநிலைகளை கடந்து வந்திருக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது அவர்கள் வாழ்வு காலத்தில் இன்று துவங்கி, அதாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்ட வினாடி துவங்கி அவர்கள் வாழ்வு முடிவு வரைக்கும் கடவுள் மீது அன்பு கூர்ந்தால் தொடர்ச்சியாய் முழுமையாய் ஒரு நாளும் விடாமல் என்று வருகிற அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஆக அன்பு கூறுதல் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1 John chapter 5 verses 3, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். பார்த்தீங்களா? அன்பு கூறுவது என்றால் கடவுளுடைய பார்வையிலே அவர் சொன்னவைகளை அப்படியே செய்து நடப்பது. கடவுள் சொன்னவைகளை, கடவுள் எழுதி கொடுத்தவைகளை, கடவுள் கட்டளையிட்டவைகளை கேட்டு உள்வாங்கி அதை அப்படியே செயல்படுத்துவது அன்பு கூறுவதற்கு ஈக்குவல். அதுதான் அன்பு கூறுவது என்று கடவுள் பார்க்கிறார். அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்றால், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவன் எழுதி கொடுத்த வேத வசனங்களை அப்படியே செய்கிறவர்களாய்
இருக்கிறவர்கள் யாரோ, அல்லது தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள், அதன்படி செய்ய தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு. You see that? ஆகவே அன்பு கூறுவது என்றால் கடவுளுடைய வார்த்தைகளின்படி செய்வது. திருப்புங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். 1 யோவான் 5:3, யோவான் 14:15 ரெண்டும் ஒரே அர்த்தமுள்ள வசனங்கள் தான். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், இயேசு சொல்லுகிறார், நான் சொன்னவைகளை செய்யுங்கள். நீங்கள் என்னை நேசிப்பதாயிருந்தால் நான் சொல்லுகிறவைகளை செய்யுங்கள். இயேசுவின் வார்த்தை. அங்க 1 யோவான்ல என்னன்னு பார்த்தோம்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. இரண்டும் ஒண்ணுதான். வெவ்வேறு பதங்களில் வெவ்வேறு முறைமைகளில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், அவ்வளவுதானே ஒழிய ஒரே அர்த்தமுள்ள வார்த்தைகள். இதே அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம் பாருங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். 23ஆம் வசனம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். இதுதான் கடவுளுடைய கிறிஸ்டல் கிளியரான வேஸ். அன்பு கூறுகிறவன் செவி கொடுப்பான், செயல்படுவான். எதற்கு செவி கொடுப்பான்? எதை நோக்கி செயல்படுவான் என்றால் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பான். அந்த வார்த்தைகள் சொல்லுகிறபடி செய்வான். இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த வசனத்தை தெளிவாக கற்றுக் கொடுத்தார். உபாகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 12, 13 ஆகிய வசனங்களை படிக்கிறேன், கேளுங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு மட்டுமல்ல, 13ஆம் வசனம் பாருங்க, அவர் உனக்கு கற்பிக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். கவனிச்சிங்களா? கடவுளிடத்தில் அன்பு கூறுவதும் அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுவதும் வழியாக உனக்கு நன்மை உண்டாகும். இப்படிதான் கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆக கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதி கொடுத்த நன்மை உண்டாகும்படி என்று சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையில அங்கே அவர் குறிப்பிட்ட நன்மை என்ன என்று நீங்கள் கேள்வி கேட்டால், அவர்களுடைய ஆடு மாடுகள் நன்றாக பெருகும், நன்றாக பால் கொடுக்கும். அவர்கள் வீட்டிலே அநேக பிள்ளைகள் பிறப்பார்கள். அவர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாய் இருப்பார்கள். அவர்களிடத்திலே பணம் கொழிக்கும், செல்வம் பெருகும், வீடு ஆடு மாடு ஆஸ்தி என்று அவர்கள் வளருவார்கள். எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் பாதுகாப்பாய் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. இது நன்மை, கடவுள் அவர்களுக்கு சொன்ன நன்மை. இந்த நன்மை அவர்கள் கடவுளிடத்தில் அன்பு கூர்ந்து கடவுளுடைய கற்பனைப்படி செய்த வரைக்கும் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. When it comes to New Testament, இங்கே தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். இங்கே அன்பு கூறுதல் என்றால் வசனத்தை கைக்கொள்வது அவர்களைப் போலவே, கட்டளைகளை கைக்கொள்வது அவர்களைப் போலவே. ஆனால் நன்மை என்ன? அங்கே அவர்களுக்கு நன்மை தேசம், சொத்து, ஆடு மாடு, பாதுகாப்பு என்ற பல்வேறு காரியங்கள், செல்வம். இங்கே நன்மை என்ன? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு. Do you see that? அன்றைக்கு கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் அவர்களுக்கு வாரி வழங்குவதாக சொன்னார், அன்பு கூர்ந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு. ஆனால் புதிய உடன்படிக்கைக்கு வருகிற மக்களுக்கு அதை விட பன்மடங்கு அல்ல, பல கோடி மடங்கு உயர்வான இயேசுவை போல சாயல், அவருடைய குமாரனுடைய சாயல் என்பது highest level a man can receive from God. அதுதான் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது நன்மை என்று. ஆகவே அன்பு கூறுகிறவர்களுக்கு. இப்பொழுது அடுத்த வார்த்தையை அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் அதிகாரத்தினுடைய 28ல் சகலமும், ஆங்கில வேதத்தின்படி
ஆல் திங்ஸ் ஆர் எவ்ரிதிங், ஆல் திங்ஸ் ஆர் எவ்ரிதிங். இதை விளக்குவதற்கு நான் பழைய ஏற்பாட்டு கேரக்டர் ஒன்று உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் இருக்கிற பகுதி. அதிலே என்ன எழுதியிருக்கிறது என்றால், யோசேப்பு தன் தகப்பனுடைய வார்த்தையின்படி தன் சகோதரர்களை தேடி வருகிறான். அப்படி வருகிற அவனை தூரத்தில் பார்த்து அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள், இவனை கொலை செய்ய வேண்டும் என்று. அவனை கொலை செய்து இங்கே இருக்கிற குழிகளில் ஒன்றை போட்டு விடலாம். ஆனால் ரூபன் அவனை எப்படியாவது தப்பிக்க வேண்டும், தப்பித்து தன் தகப்பனிடத்தில் கொண்டு போய் விட வேண்டும் என்று விருப்பம் உள்ளவனாய், எண்ணம் உள்ளவனாய், அவனை கொல்ல வேண்டாம், ஏன் அவன் ரத்தத்தை சிந்த வேண்டும், நாம் நம் கைகளை அவன் மீது வைக்க வேண்டாம், அவனை செத்து போகட்டும், எப்படி ஒரு குழியில் போட்டு விடலாம் என்று சொல்லி யோசனை செய்து குழியில் போடுகிறார்கள். போட்ட பின்பு சற்று நேரத்திற்கு பின்பு இஸ்மவேலர்களிடத்தில் விற்றுவிடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். முடிவெடுத்து அந்த இஸ்மவேலர்களாகிய மீதியானவர்கள் கைகளிலே அவனை விற்று விடுகிறார்கள். அவனை எகிப்திற்கு கொண்டு போகிறார்கள். இதுதான் சம்பவம். ஆதியாகமம் 45, 5, 7, 8 அதில் ஒரு ஃப்ரேஸ் மட்டும் வாசிக்கிறேன். இங்கே யோசேப்பும் யோசேப்பினோட சகோதரர்களும் ஒருவர் இனம் கண்டு கொண்டார்கள். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறான், நான் தான் யோசேப்பு என்று சொல்லி. அப்படி வெளிப்படுத்துகிற போது அவன் சொல்லுகிறான், For God sent me before you to preserve life. 5ஆம் வசனம். திரும்ப 7ஆம் வசனத்தில் பாருங்க, God sent me before you to preserve for you a remnant in the earth. மறுபடியும் 8ஆம் வசனம், It was not you who sent me here, but God. 9ஆம் வசனம், God has made me Lord of all Egypt. ஆக கடவுள்தான் என்னை எகிப்திற்கு அனுப்பினார், நீங்கள் என்னை அனுப்பவில்லை, கடவுள்தான் அனுப்பினார், இது கடவுளுடைய திட்டம் என்று யோசேப்பு இதை சொல்லுகிறான். இதை யோசேப்பு சொல்லும்போது அவன் விற்கப்பட்டு ஏறக்குறைய 22 ஆண்டுகள் ஆயிருக்குது. அவனை வித்து ஏறக்குறைய 22 வருஷத்துக்கு அப்புறம் இவன் இப்போ சொல்றான், கடவுள் தான் என்னை அனுப்புனாரு அப்படின்னு. ஆனால் அவனை வித்தாங்களே அந்த வினாடியில் அவன் ஏறக்குறைய அவர்கள் கைகளை கால்களை பிடித்து கொண்டு கெஞ்சினான், என்னை எதுவும் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு துரோகம் பண்ணலை, என்னை விட்டுருங்க விட்டுருங்க என்று. அதையும் மீறி அவர்கள் வித்துட்டாங்கல்ல. அவன் அங்கிருந்து எகிப்துக்கு போன வழியிலெல்லாம் கண்ணீரோடு போயிருப்பான், அவர்கள் மீது கோபத்தோடு போயிருப்பான், எரிச்சலோடு போயிருப்பான், இனிமேல் என் தகப்பனை பார்ப்பேனோ என்கிற வருத்தத்தோடு போயிருப்பான். ஆனால் கடவுள் தான் அனுப்புனாருன்னு அவனுக்கு தெரியாது. கடவுள் தான் அனுப்புனாருன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் இப்போ 22 வருஷத்தில் இந்த 22 வருஷம் நடந்த சம்பவத்தின் அடிப்படையிலே இப்பொழுது அவன் அறிந்திருக்கிறான் என்னவென்றால், என் சகோதரர்கள் என்னை விற்றார்கள், ஆனால் கடவுள் தான் என்னை அனுப்பினார் எகிப்திற்கு. சங்கீதம் 105:17 அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். நல்லா கவனிங்க, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். இது மனிதர்கள் பார்வை, மனிதர்கள் பார்வை. ஆனால் கடவுளுடைய பார்வை என்னவென்றால், அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். God sent a man before them to preserve them இந்த உலகத்தில். ஆனால் மனிதர்கள் பார்வையில் யோசேப்பு விற்கப்பட்டான். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஆல் திங் அண்ட் எவ்ரி திங்னு வருகிற போது, ஒரு விஷயம் நடக்கும்போது யாருக்குமே தெரியாது அதனுடைய பின்னணி என்ன. நீங்க வேணா ஒரு பாடு அனுபவிக்கலாம், ஒரு காயப்பட்டிருக்கலாம், ஒரு இழப்பை அனுபவிச்சிருக்கலாம், ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கலாம், உங்க பேரை உங்க பேருக்கு இருந்த ஒரு நல்ல ஒரு பேரை கெடுத்திருக்கலாம் மக்கள். இதெல்லாம் நீங்க அனுபவிக்கும் போது யூ டோன்ட் ஆக்சுவலி ரியலி நோ வாட் இஸ் ஹேப்பனிங். நான் எதுவும் செய்யலையே, நான் நன்றாக இருந்தேனே, சரியாக தானே பேசினேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். அப்போ அந்த காரியங்கள்லாம் நடக்கிறது கடவுள் அனுப்பினார், கடவுள் அனுமதித்தார், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில. பட் நம்ம நினைச்சுக்கிறோம், அவன் செய்தான், இவள் செய்தாள், அவன் பேசினான், இவர்கள் செய்தார்கள் என்று. God sent. ஏன் என்றால்
all things, everything, God is the one causes. God causes. கவனிங்க, இதே ஆதியாகமத்தினுடைய 50ஆம் அதிகாரத்திற்கு வாருங்க. ஆதியாகமம் 50:20. இதுல யோசேப்பு சொல்றாரு பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்த வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். As for you, you meant evil against me. As for you, you meant evil against me. This is what people used to do for us. மனிதர்கள் நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுதான் உண்மை. நம்மை வெறுக்கிறவர்கள், நம்மை நேசிக்காதவர்கள், அல்லது நாம் வளர்வது பிடிக்கவில்லை என்று இருக்கிறவர்கள், அல்லது நாம் செயல்படுகிற விதங்களிலே அவர்களுக்கு உடன்பாடு இல்லை எனும் பட்சத்தில் தீமை மனிதர்கள். ஆனால் பட் காட் மென்ட் இட் ஃபார் குட். அவர்கள் செய்த தீமை இருக்குல்ல, they meant for evil and they did it. That evil actually before they did, அவர்கள் செய்வதற்கு முன்பே God meant for good. Since God meant for good, இப்பொழுது அது நன்மையாய் முடிந்திருக்கிறது. அதாவது இவனுக்கு இதை சொல்லும்போது ஏறக்குறைய 57 வயது. ஆக 40 வருடங்களுக்கு முன்பு அவனிடத்தில் இப்படி ஒரு எண்ணம் இருந்ததா? கடவுள் தான் என்னை எகிப்துக்கு இப்போ விற்க வைக்கிறாரு அப்படின்னு கிடையவே கிடையாது. He was completely distressed. கண்ணீரோடு இருந்தான், வருத்தத்தோடு இருந்தான், கோபத்தோடு இருந்தான், எரிச்சலோடு இருந்தான். இருந்திருக்க கூடும். பட் ஆஃப்டர் 40 years ஆஃப் his லைஃப், 40 வருஷத்தை களைஞ்சி பார்க்கும்போது, now he understand it is God did good. கடவுள் நன்மை செய்தார் என்று இப்ப சொல்றான் பாருங்க, நன்மை என்று. எதற்காக பைபிள்ல இது எழுதப்பட்டிருக்குது? நமது வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் கடவுள் அனுமதிக்கிறார் என்பதையும், அந்த கடவுள் அவைகளை மாற்ற வல்லவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்வதற்கு யோசேப்புடைய வாழ்க்கையை இப்போ நல்லா கூர்ந்து கவனிங்க. அவன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியமும் தனித்தனியா எடுத்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா இட்ஸ் ஆல் பேட், இட்ஸ் ஆல் நாட் குட், நாட் பிளஸிங். நல்லா கவனிங்க. அவனுடைய தகப்பனுக்கு 11வது பிள்ளை, ஆண் பிள்ளையில கணக்குல, ஆண் பிள்ளைகள்ல 11வது பிள்ளை. 10 அண்ணன்களுக்கு, அது 10 ஆண் பிள்ளைக்கு பிறகு பிறந்ததுனால அவன் தகப்பன் அவனை அதிகமா நேசிக்கிறான். இந்த 10 ஆண் பிள்ளைகள் பிறக்கிற வரைக்கும் ராகேலுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தது யாரு? கடவுள். இந்த 10 ஆண் பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் பிறந்ததுனால, அது வரைக்கும் பிறக்காம இருந்து பிறந்ததுனால அவங்க அப்பாவுக்கு அவன் மேல அதிக செல்லம். அப்பா அவன் மேல அதிகமான அன்பு செலுத்துவதனால இவர்கள் பொறாமைப்படுறாங்க. அந்த பொறாமை இவனை கொன்றுவிட வேண்டும் என்று வருகிறது. யோசேப்புவை யாக்கோபு ஒருவேளை அனுப்பாமல் இருந்தால் சந்தர்ப்பம் வந்திருக்காது. போய் அண்ணன்களை பார்த்துட்டு வான்னு அனுப்பாமல் இருந்தான். வேலைக்காரன் அனுப்பியிருக்கலாம், போய் பார்த்துட்டு வான்னு. யோசேப்பு அனுப்பாமல் இருந்தால் அந்த சந்தர்ப்பம் வந்திருக்காது. குழியில போடுறான். இவர்கள் குழியில போட்டு ரூபன் போயிட்டான். இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட போறாங்க. இஸ்மவேலர்களை அங்கே அனுப்பினது யார்? அந்த நேரத்தில் ஏறக்குறைய 2 மணி நேரத்திற்கு அப்புறம் இஸ்மவேலர்கள் வந்திருந்தாங்கன்னா யோசேப்பு எகிப்துக்கு போயிருப்பானா? அவர்கள் சாப்பிட உட்கார்றாங்க. உட்காரும்போது தூரத்தில் ஒட்டகங்கள் வருது. ஓ, இவங்க வியாபாரிகள் ஆயிற்றே, இந்த பக்கம் போறாங்க, அப்ப எகிப்துக்கு போறாங்க, வித்தரலாம் அப்படின்னு எண்ணம் வந்துச்சு. ஒருவேளை அங்கே இஸ்மவேலர்கள் வரவில்லை என்றால் அவன் குழியிலே இருந்திருப்பான். ரூபன் வந்து குழியிலிருந்து ஒருவேளை தூக்கி காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்பான். எனிதிங் குட் பி ஹேப்பன். இஸ்மவேலர்களை அனுப்பினது யார்? கடவுள். இவர்கள் விற்று விட்டார்கள். அங்க போறான். போத்திபாருடைய மனைவி அவன் மேல ஆசை வைக்கிறாங்க. அவனோடு தவறான ஒரு பழக்கம் வைக்க முயற்சிக்கிறாங்க. அங்கிருந்து அவன் ஓடுகிறான். அந்த பெண்மணி மட்டும் அவன் மேல ஆசை வைக்காம அவன் பாட்டுக்கு அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தான்னா, காலத்திற்கும் அந்த வீட்டுடைய ஒரு நல்ல அதிகாரியா உயர்ந்திருப்பான். சிறையில அந்த பானை பாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தை சொல்லியிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. அந்த பெண்மணி அவன் மீது இச்சை கொண்டதுனாலே, அதை எதிர்த்து இவன் ஓடினதுனாலே சிறைக்கு போனான்.
சிறையிலே அர்த்தத்தை சொன்னதுனாலே இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான் என்று உலகத்திற்கு தெரிய வந்தது. ஆனால் உடனடியாக அல்ல, 2 வருஷம் மறந்துட்டான். அவன் 2 இயர்ஸ் மறந்துட்டான். 2 வருஷத்திற்கு பின்புதான் பார்வோனுக்கு சொப்பனம் வருது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இவன் ஒருவேளை பார்வோன்ட்ட போயிட்டு, நான் சிறையில் ஒருத்தனை பார்த்தேன், அவன் நல்ல மனுஷனா இருக்கிறான், அவன் மேல எதுவும் தப்பும் இல்லை, அவன் தான் எனக்கு ஒரு சொப்பனத்துக்கெல்லாம் பதில் சொன்னான், அவனை எப்படியாவது விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பார்வோன்ட்ட கேட்டிருக்கும் போது, பார்வோன் ஒருவேளை அவனை விடுவிச்சிருந்தா அவன் உடனடியாக அவங்க அப்பாவை தேடி போயிட்டு இருப்பான். 2 ஆண்டுகள் இவன் மறந்து விட்டான். 2 ஆண்டுக்கு பின்பு கடவுள் சொப்பனத்தை கொடுக்கிறார். அப்பொழுது அவனுக்கு நினைவு வருகிறது. அவன் யோசேப்பு குறித்து சொல்ல அவன் வந்து அர்த்தம் சொல்லி இப்பொழுது அரசனுக்கு அடுத்த ஒரு மனிதனாய் உருவெடுக்கிறான். இப்போ ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்துக்கோங்க. 10வது பிள்ளை, 11வது பிள்ளை, அப்பாவுடைய அன்பு, அண்ணன் மீது பொறாமை, கொலை செய்ய முயற்சி, குழியில் போடுவது, விற்கப்படுவது, பெண்ணுடைய இச்சையிலிருந்து தப்பி ஓடுவது, சிறைக்கு போவது, சிறையிலே அர்த்தம் சொன்னது, 2 ஆண்டுகள் மறந்து விட்டது, அரசன் முன்பு வந்தது, அதிகாரியாய் ஆனது. ஒவ்வொரு சம்பவத்தையும் தனித்தனியா பிரிச்சு வைங்க. நத்திங் இஸ் குட், எவ்ரிவேர் he was betrayed. எல்லா இடத்துலையும் அவன் வந்து காட்டி கொடுக்கப்பட்டான், அல்லது அவன் வந்து மறுதளிக்கப்பட்டான், அவனுக்கு உதவி மறுக்கப்பட்டது, வெறுக்கப்பட்டான். ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் உண்மைக்கு புறம்பாய் நடந்தது, நன்மைக்கு புறம்பாய் நடந்தது. பட் when you joined all together, the final result was, அவன் அரசனுக்கு கீழ் அமர்ந்தான். இப்பொழுது அவன் அறிக்கையிடுகிறான், கடவுள் என்னை அனுப்பினார், கடவுள் உங்கள் அனைவரையும் பாதுகாக்கும்படி என்னை முன்கூட்டியே அனுப்பினார். அதுதான் நன்மை, அதுதான் கடவுள் செயல்படுகிற விதங்கள். ஆக தனித்தனியாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா it will not look good, it will not look blessing. இருக்காது. Sometimes some things are look blessing, many things are not blessings. ஆனால் கடவுள் தனித்தனியாக சொல்லல, all together ன்னு சொல்றாரு. all together, everything God causes all together work. எல்லாமே இணைந்து தான் ஒர்க் ஆகும். ஒரு பிரியாணி செய்யறதுக்கு நீங்க என்னென்ன மசாலா போடுவீங்க? எல்லாவற்றையும் போடுவீங்க இல்லையா? நல்ல பட்டை, லவங்கம், ஏலக்காய் இல்ல, இதோடு கூட சரியான விகிதாச்சாரத்துல ஒவ்வொரு பொருளையும் கடந்து நீங்க பண்ணிட்டே வரீங்க. இவைகள் எல்லாம் இணைந்து சரியான நேரத்திற்கு அது வெந்து சரியான அளவுக்கு அது குக்காய் பிடிச்சி அவ்வளவு நேரத்திற்கு பின்புதான் அதற்கு பேரு பிரியாணி. இவைகள்ல எதுவும் இல்லாம, இந்த படிநிலைகளை கடக்காம தனித்தனியாக கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம் இங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இங்க, கொஞ்சம் இதெல்லாம் வச்சு மொத்தமா ஒரு பெரிய ட்ரேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது பிரியாணின்னு சொல்லுங்களேன். Will anybody believe it? No, because if it is separated, it all separate ingredients. ஒவ்வொன்றும் தனித்தனி ingredients. But when all together joined with the time proportion, அந்த நேர அளவுகள் படி சரியான முறையில் அது இதாகி ஃபைனலாக வரும்போது the end result was biryani. Taste and flavorful. Is it not? அது போல தான் கடவுள் நமது வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ். ஃபார் வாட்? டு ஃபைனல் ரிசல்ட், டு பிகம் எ இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன் ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிற அந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்கு ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் தான் நாம் அடையிற காயம் அல்லது தோல்வி, அல்லது நாம் பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல வேலை, அல்லது நாம் பெற்றிருக்கிற ஒரு நல்ல காரியம், வாட் எவர் இட் இஸ், ஆல் நீங்க இப்பொழுது கன்சிடர் பண்ற குட் ஆகட்டும் அல்லது இப்பொழுது கன்சிடர் பண்ற பேட் ஆகட்டும், எவ்ரிதிங் இஸ் அ இன்கிரிடியன்ட் டு மேக் a whole final thing. இதுதான் கடவுளுடைய பார்வை. ஆல் டுகெதர், தனித்தனியாக இல்லை, ஆல் டுகெதர், ஆல் டுகெதர். பிரியமானவர்களே, many things உங்க வாழ்க்கையில நடப்பது கான்ட்ரரியா நடக்கக்கூடும். many things can happen contrary to your own expectations. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு
சற்றேனும் ஆப்போசிட்டா அநேக காரியங்கள் நடக்கும். பட் ஐ வாண்ட் டு அஷ்யூர் யூ, காட் அலவுட் சிச்சுவேஷன்ஸ் இன் யுவர் லைஃப் வித் த எண்ட் ரிசல்ட் வியூ. அந்த முழுமையான கடைசி நிலை இருக்குல்ல, அதை தன்னுடைய மனதில் வைத்து கொண்டு தான் அவர் இவைகளை அனுமதிக்கிறார். அதனால தான் many things are contrary to your expectations. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, கடவுளுடைய பாயிண்ட்ல எண்ட் ரிசல்ட் தான் இருக்குது, நம்மளுடைய பாயிண்ட்ல ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது, நெக்ஸ்ட் டே இருக்குது, அல்லது நெக்ஸ்ட் வீக் இருக்குது. ஆகவே we feel it's bad, but God allowed it with the end view. கடைசி ஒரு காட்சி, கடைசி ஒரு நிலை. அப்போ இந்த வசனம் இந்த வார்த்தை சொல்லுகிறபடி எவ்ரிதிங், இஸ் இட் நாட் எவ்ரிதிங்? அந்த வார்த்தையை நல்லா உங்க மனசுல அடிபடிச்சுங்க, நல்லா ரெட் கலர்ல கோடு போட்டு வச்சுக்கோங்க. எவ்ரிதிங், நாட் மெனி திங்ஸ், நாட் மோஸ்ட் திங், மெனி, எவ்ரிதிங். மெனி திங்கும் இல்லை, மோஸ்ட் திங்கும் இல்லை, எவ்ரிதிங். இந்த எவ்ரிதிங்ல நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து இதுவரைக்கும் சந்திச்ச ஒவ்வொரு சூழலும் இருக்கிறது. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கடந்து முன்னாடி இருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பாதையும் இருக்கிறது, உங்க வாழ்வின் முடிவு வரைக்கும் இருக்குது. அதுதான் எவ்ரிதிங். பிரியமானவர்களே, God allowed Satan to attack his people in many ways. சிக்னஸ் ஆகட்டும், தோல்வி ஆகட்டும், பெட்ரையல் ஆகட்டும், விரோதமாக மக்கள் எழும்பி நிற்பதாகட்டும், குடும்பத்திலே வெளியே எங்க வேணாலும், God allowed Satan to do these things, and also God allowed people to do the things. அப்படிதான் கடவுள் அனுமதிக்கிறார். இயேசுவின் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டுச்சு. நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம்ல, முன் குறித்தவைகள் முன் அறிவிக்கப்பட்டு அவைகள் அப்படியே நடந்தது. அப்படியே நடந்தது. அந்த முன் குறிக்கப்பட்டு முன் அறிவித்தவைகளில் ஒன்று, அவர் ஒரு வார்த்தை பேசும்போது அவருடைய கன்னத்தில் அடித்தது, அவருடைய கன்னத்தில் அடிச்சது, அவரை சிலுவைக்கு கொண்டு போன போது அவருடைய மேலங்கியை எடுத்துக்கிட்டது என்கிற ஒவ்வொரு காரியமும் முன் குறித்து முன் அறிவிக்கப்பட்டுச்சு. Same way God will allow, and God allowed Satan or people to attack us, attack you in every way. I want to show you one word. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். But God knows every detail of what is happening to me. யோபு சொல்றாரு, but God knows every detail of what is happening to me. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகும்போது, உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற ஒரு உஷ்ணம், நீங்க அனுபவிக்கிற ஒரு உஷ்ணம் இருக்குல்ல, ஒரு உதவிக்கு ஆள் வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது உதவியே கிடைக்காத ஒரு வறட்சி நிலை இருக்குல்ல, ஒரு போராட்டம் இருக்குல்ல, நீங்க கதவு தட்டிட்டே இருக்கீங்க, கதவு திறக்காமையே காலம் போயிட்டு இருக்குல்ல சில இடங்கள்ல. எவ்ரி டீட்டெயில்ஸ் God knows. அதுதான் யோபுனுடைய நம்பிக்கை. God knows every details of what is happening to me. அதை சொன்ன மனுஷனுக்கு என்ன நடந்துட்டு இருந்துச்சு தெரியுங்களா? அவனுடைய சொத்துக்கள் ஒரே நாளில் போயிடுச்சு, அவனுடைய 10 பிள்ளைகள் ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க, அவன் உடல்ல உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை நோய், உடையற்றவனாய் தெருவில் அமர்ந்து கொண்டு ஓட்டை எடுத்து கீறி கொண்டிருந்தான் மண்ணை போட்டுட்டு. ஆறுதல் சொல்ற பேர் வழின்னு வந்தவங்களும் அவனை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது சொல்லுகிறான், God knows every details of what is happening to me. I assure you, my dear brothers and sisters, God knows every details. First thing. Second thing, God allows everything, and God works or causes all together work for your good. That is what Bible says. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் என்கிற ஒரு மனுஷனை குறித்து 8ஆம் வசனம் சொல்லுதுங்க. இந்த ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்தான். அவன் எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்களை செய்தான்னு பைபிள் எதெல்லாம் எழுதலை. ஆனால் அந்த ஒரு வசனத்திலேயே அவன் நிறைய அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறான். அந்த மனிதன் மீது என்ன நடக்குது? நீங்கள் அடுத்தடுத்த வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, அவன் மீது பொய் சாட்சிகளை
பொய் குற்றச்சாட்டுகளை நிரப்புறாங்க. பொய் குற்றச்சாட்டுகள், பொய் சாட்சிகளை நிறுத்துகிறார்கள், விசாரணைக்கு கொண்டு போகிறார்கள். விசாரணைக்கு பின்பு அவன் மீது கோபமடைந்து அவனை நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு வந்து அவன் மீது கல் எறிந்து அவனை கொலை செய்கிறார்கள். ஸ்தேவான் எதுல இருந்தான்? ஆவியில் நிறைந்திருந்தான், விசுவாசத்தில் நிறைந்திருந்தான், வல்லமையில் நிறைந்திருந்தான். இது யார் கொடுத்தது? அவனுக்கு கடவுள் கொடுத்தது. கடவுளுடைய ஆவியில் நிறைந்திருக்கிற, அற்புத அடையாளங்கள் செய்கிற வரம் பெற்ற, விசுவாசமும் வல்லமையும் நிறைந்த அவன் இன்னும் அநேக ஆண்டுகள் வாழ்ந்து இந்த ஊழியத்தை செய்திருக்க வேண்டும் அல்லவா? செய்து கடவுளுடைய நாமத்தை எல்லா இடத்திற்கும் அறிவித்து உயர்த்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவன் கொஞ்ச நாளிலேயே கொன்று மரிக்கும்படியாய் கடவுள் ஏன் அனுமதிக்கிறாரு? ஏன் அனுமதிக்கிறார்? God causes everything. God causes everything together work for good. ஸ்தேவான் மரிச்சு போனான். என்ன நன்மை நடந்தது? அப்போஸ்தலர் 11:19-20. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே எருசலேமில் இருந்த, நான் என்னுடைய பாணியில் வாசிக்கிறேன், எருசலேமில் இருந்த சீஷர்கள் சிதறி போய்விட்டார்கள். அப்படி சிதறி போனவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கு மட்டுமே அறிவித்தார்கள், மற்ற ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களில் சில மக்கள் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். இப்படி சுற்றித் திரிந்தவர்கள் யூதர்களுக்கு மட்டும் அறிவித்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் மட்டும் அந்தியோக்கியாவுக்கு வந்து கிரேக்கருக்கு இயேசுவை குறித்து அறிவித்தார்கள். இவர்கள் அந்தியோக்கியா பட்டணத்தில் வந்து கிரேக்கர்களுக்கு வசனத்தை அறிவிக்க வாய்ப்பு இவர்களுக்கு எப்படி கிடைச்சது? எருசலேமிலிருந்து சிதறி போனதுனால. எருசலேமிலிருந்து ஏன் சிதறி போனார்கள்? ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்று அதன் வழியாய் அநேக கிறிஸ்தவர்களை அன்றைக்கு அவர்கள் சித்திரவாதைப்படுத்த, துன்பப்படுத்த முயற்சித்ததுனால இவங்க சிதறி ஓடிட்டாங்க. சிதறி ஓடினதுனால இங்கே வசனம் அறிவிக்கப்படுகிறது. என்ன நடக்கிறது? கர்த்தர் அவர்களோடு இருந்தார், அவர்களில் அநேக விசுவாசிகளானார்கள். செய்தி எருசலேமுக்கு போகிறது. எருசலேமிற்கு அங்கிருந்து பர்னபாவை அனுப்புகிறார்கள். பர்னபா வருகிறான், கற்று தருகிறான், பவுலை கொண்டு வருகிறான். இவர்கள் இருவரும் ஏறக்குறைய ஒரு வருடம் அங்கே இருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். இயேசுவினுடைய உபதேசத்தை முதலாக அந்த அந்தியோக்கியா பகுதியில் இருந்த மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உருவாகிறது. இந்த நன்மை எப்படி உருவாயிற்று? ஸ்தேவான் வாழ்க்கையில் அது நடந்ததுனால. அப்போ ஸ்தேவானுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு காரியங்களும் தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா வெரி பெட்டி. கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க என்கிற ஒரு கவலை, வேதனை, வருத்தம், இயலாமை இல்லையா? பட் ஆல் டுகெதர் ஒர்க்ஸ் குட். அநேக ஆத்துமாக்கள் அந்தியோக்கியாவில் அங்கிருந்து அப்படியே படிப்படியாக எல்லா இடத்திற்கும் கடந்து போச்சு பவுல் வழியா. அதற்கான துவக்கம் ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி. இப்பொழுது அடுத்த பகுதிக்கு வரலாம். என்னதுன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை. ஏனென்றா மீதி எல்லாவற்றையும் நாம் சிந்திச்சிட்டோம். ரோமர் 8:30 அதனுடைய கடைசி லைன். எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்கிற வார்த்தையை நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா குளோரிஃபைடு என்று முடியும். குளோரிஃபைடுனாக்கா இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஏற்கனவே செய்து விட்டார் குளோரிஃபைடு என்று. அதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால் இங்கே gave them his glory. யாருக்கு? யாரெல்லாம் சித்தப்படி, தீர்மானப்படி, முன்னறிந்து, முன்குறிக்கப்பட்டு, அழைத்து, ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக்கியிருக்கிறாரோ அவர்களுக்கு கடவுள் அவர்களுடைய மகிமையை கொடுத்து விட்டார் என்று இந்த பகுதி சொல்லுது. அவருடைய மகிமையை கொடுத்து விட்டார். He gave them glory. ஆனால் what it meant actually was, it is a past tense.
இந்த past tense here is refers to God's past decision to glorify us in future. God's past decision to glorify us in future. ஆகவே கடவுள் கடந்த நாட்களிலேயே முடிவெடுத்து விட்டார். அதைதான் he glorified in his decision. எப்பொழுது? உலக தோற்றத்திற்கு முன்பே சித்தப்படி தீர்மானித்து அழைத்து, இல்லையா? ஆக அங்கேயே அவர் நம்மை glorify பண்ணிட்டாரு. It is past tense, but it will happen in future, in our future, in our future. அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதிர்காலத்தை குறித்தது, மகிமை மட்டும். நீதிமான்கள் ஆக்கப்படுவது வரைக்கும் நிகழ்காலம். நிகழ்காலம் மகிமைப்படுத்தினார் அல்லது glorified என்பது எதிர்காலம். ஆகவே நாம் இன்னும் நம்மளுடைய கடவுள் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை அடையவில்லை. சுதந்திரத்திற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அதை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள், அதற்கான படிநிலைகளை ஒன்னொன்றா அனுபவிச்சு கொண்டிருப்பவங்க. ஆனால் இன்னும் சுதந்திரத்தை பெறல. we are not receive our inheritance in God. அந்த இன்ஹெரிட்டன்ஸை ரிசீவ் பண்ற மூமெண்ட் இருக்குல்ல, that is a movement you are glorified. இவைகள் இனி வரும் காலத்தில் நடக்க போகிற காரியம். கவனிங்க நல்லா, இந்த கவனிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் பாருங்க. நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கவனிச்சிங்களா? நாம் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகளாகவும் அதிகாரம் கொடுத்து விட்டார். நாம் பிள்ளைகளாகிவிட்டோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் வழியாக. இஃப் யூ ஆர் சன்ஸ் தென் யூ ஆர் ஹெயர்ஸ். அதாவது நீங்கள் சுதந்திரர், கடவுளுடைய சொத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய அந்த முழுமையான கடைசி வில்ல உரிமையாக்கி கொள்ள நீங்கள் தகுதி உள்ளவர்கள் கிறிஸ்துவோடு கூட என்று சொல்லுகிறார். ஆக கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மகிமைப்பட வேண்டும் என்றால் அவரோடு கூட நீங்கள் பாடுபட்டால் மட்டும்தான் நடக்கும். கிறிஸ்து இந்த உலகத்தில் இப்பொழுது இல்லை, மனுஷனா இல்லை. அவர் பிதாவினுடைய வலது பாரசில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆக கிறிஸ்து இந்த உலகத்தில் மகிமை அடைவதற்கு கடந்து போன பாதை இருக்குல்ல, பிறந்து வளர்ந்து ஊழியத்தை செய்து பிதாவினுடைய வார்த்தைகளை அப்படியே கை கொண்டு பிதாவினிடத்தில் அன்பு கூர்ந்து மரித்து எழுந்து மகிமைப்பட்டார் இல்லையா? ஆக கிறிஸ்துவோடு கூட நாமும் பாடுபட்டால் மகிமைப்படுவோம் கிறிஸ்துவோடு கூட என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிறிஸ்துவோடு பாடுபடுதல் என்கிற நிலை இருக்குல்ல, இது நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு சம்பவங்களிலும், ஒவ்வொரு சூழல்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி என்னுடைய சுயம் செய்ய விரும்புகிறதை செய்யாமல் வார்த்தை சொல்லுவதை, கடவுள் சொல்வதை செய்து தொடர்ச்சியாய் கீழ்ப்படிந்து கடவுள் மீது அன்பு கூர்ந்து நான் கடந்து போக 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 நான் அந்த நிலையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் போய்கொண்டே இருக்கிறீர்கள். ஆகவே அந்த பாதைகளில் அனுபவிக்கிற எல்லா பாடுகளும் கிறிஸ்துவோடு அனுபவிக்கிற பாடுகளுக்கு சமம். அடுத்த வசனம் பாருங்க. இந்த காலத்தில், இக்காலத்து பாடுகள் இனி இன் ஃபியூச்சர்ல நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகள், கிறிஸ்துவர்களே, இயேசுவை விசுவாசிக்கிற மக்களே, இப்பொழுது நீங்கள் ஒருவேளை ஏதாவது பாடுகள் அனுபவித்திருக்கும் பட்சத்தில், spiritually, it is talking about spiritually, அவைகள் இனி வரும் காலத்தில் இயேசு வருகிற போது உங்களுக்கு கிடைக்கிற மகிமைக்கு, the glory, அவைகளுக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. You see that? ஆகவே இப்பொழுது நாம் கடந்து போகிற இந்த காரியங்கள், there's nothing, அப்படிதான் அவர் சொல்றாரு. For I consider that the sufferings of this present time are not worthy to be compared with the glory that is
to be revealed to us. ஆகவே அவ்விதமான ஒரு மகிமை நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதே அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம் பாருங்க. ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருக்கிறோம். கவனிச்சிங்களா? And we believers who got the Holy Spirit within us after receiving Jesus as a foretaste of future glory. பைபிள் சொல்லுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது according to this particular verse is a foretaste. முன்பே சுவைத்து பார்க்கிற ஒரு சின்ன காரியம், a small thing, a foretaste என்று சொல்லுகிறார். அப்போ foretaste of Holy Spirit என்றால் the full meal was இன்னும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படல. that is what you are going to wait என்று சொல்லுது வசனம். You got the Holy Spirit within you or us as a foretaste of future glory. For we long and we too wait with eager hope for the day when God will give us our full rights as his adopted children, including the new bodies which he promised to us. இதுதான் லிவிங் பைபிள் சொல்லுது. என்னது? ஃபோர்டேஸ்ட்டை கொடுத்துட்டாரு உங்களுக்கு. ஃபியூச்சர் க்ளோரியினுடைய ஒரு சின்ன ஒரு துளி, எ ஸ்மால் ஸ்பூன் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல். ஆனால் கடவுள் ஒரு நாளில் முழு மகிமையை தரப்போகிறார். வாட் இஸ் தட்? முழு மகிமை. தட் இஸ் யூ ஆர் த சன்ஸ் ஆஃப் காட் என்கிறதான அந்த ஃபைனல் அடாப்டேஷன் அன்னைக்கு தான் நடக்க போகுது. அந்த ஃபைனல் அடாப்டேஷன் நடக்கும்போது you will get the new body as God promised, like Jesus Christ. இயேசுவை போலவே ஒரு புது சரீரம், மகிமையான சரீரம். அந்த சரீரம் உள்ளவர்கள் மட்டும்தான் அடாப்டட் ஆக முடியும். அவர்கள் மட்டும்தான் கடவுளுடைய அடாப்டட் சன்ஸ் ஆகிறாங்க. அந்த நிலைக்கு போவதற்கு அவசியம் என்று கடவுள் கருதுகிற எல்லாம் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்படி நடக்கிற அவைகள் எல்லாம் தனித்தனியாக இல்லை, ஒன்றோடு ஒன்று இணைந்து God causes for good. இப்போ பாருங்க 31ஆம் வசனத்திலிருந்து 39 வரைக்குமான வசனங்கள்ல இவைகளை குறித்து என்றால் கடவுள் சித்தப்படி தீர்மானித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்துவதற்கு தீர்மானித்து வைத்திருக்கிறாரே, இவ்விதமான மக்கள் இருக்காங்களே, இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? காரணம், கடவுள் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே தான் அவர் தீர்மானித்தார், ஆகவே தான் அவர் சித்தம் கொண்டார், அழைத்தார், முன்னறிந்து முன்குறித்தார், நீதிமானாக்கினார், ஃபியூச்சர்ல மகிமைப்படுத்துவேன் என்று மகிமைப்படுத்திட்டார். எனவே நம்மை எவன் எதிர்க்க முடியும்? நமக்கு விரோதமாய் யார் இருக்க முடியும் என்று கேட்கிறார். அதோடு கூட நம் மீது யார் குற்றம் சாட்ட முடியும்? நம்மை யார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எவன் பிரிக்க முடியும்? நம்ம இது எதையுமே நீங்க செப்பரேட்டா எடுத்துக்க முடியாது. திஸ் இஸ் ஆல் கம்ஸ் ஃப்ரம் த 28 வெர்சஸ்லேருந்து. அதன் வழியாய் அந்த ஃபில்டர் சொன்னா இல்லையா, அந்த ஃபில்டர் அல்லது அந்த இன்சூரன்ஸ் கவர்டு, அந்த கவர் வழியா ப்ராப்பரா இந்த நிலை வரைக்கும் வந்திருக்கிறாங்களே, அவர்களை கடவுள் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே தான் அவர்களுக்கு இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமான் ஆக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்துகிறார், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு முன்குறித்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு விரோதமாக யாரும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த காரியத்திற்கு ஃபார் தட் பர்டிகுலர் எண்ட் வியூவுக்கு அவர்கள் யார் விரோதித்தாலும் பிரயோஜனம் இல்லை. விரோதிப்பவன் யார்? காரணம், கடவுள் இவைகளை செய்து கொண்டிருக்கிறார், தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். குற்றம் சாட்டுகிறவன் யார்? கடவுளே நீதிமானாக்குகிறார். ஆகவே எவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? பிகாஸ் காட் த ஹையஸ்ட் பவர் யூ ஆர் ரைச்சஸ் என்று சொல்லிவிட்ட பின்பு யார் ஒருவர் நமக்கு தண்டனை தர முடியும்? ஆக்கினைக்குள்ளாக யார் மாற்ற முடியும்? நோபடி என்று பவுல் அழகாக இந்த பகுதிகளை விளக்கி கொண்டே வருகிறார்.
ஆகவே இவ்விதமான நிலையை கடந்து வந்த மக்களாகிய நீங்கள் வந்து கொண்டே இருக்கும்போது கடவுளை விட்டு உங்களை ஒன்றும் பிரிக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, கவனிச்சிங்களா? இது எல்லாமே உலகத்தில் உள்ளவைகள், அதே போல ஆவிக்குரியவைகள் என்கிற இரண்டு காரியங்களும் நினைத்து இப்பதான் வருது. ஏனென்றால் இவ்விதமான பாடுகளை அநேக கிறிஸ்தவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. சாதாரண மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. உபத்திரவத்தை அனுபவிக்கிறாங்க, பசியை அனுபவிக்கிறாங்க, துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, கொல்லப்படுறாங்க, அநேக காரியங்களுக்கு பட்டயத்தை அப்போ அனுபவிக்கிறாங்க. ஆக உலகத்தில் அனுபவிக்கிற பாடுகளிலிருந்தும் நம்மை, அவைகளின் வழியாக கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம யாரும் பிரிக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இப்படி முன்குறிக்கப்பட்டிருப்பதனாலே யாரும் அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. அவைகளிலே மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ் காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வு தாழ்வு என்று எதுவாயிருந்தாலும் கடவுள் கிறிஸ்துவின் வழியாய் நம்மீது வைத்த அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். தட் இஸ் a certainty we must have. பாலுக்கு அது இருக்குது. நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 28ஆம் வசனத்துல அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். It is God causes and nobody able to separate you from the love of God. கடவுளுடைய அன்பை விட்டு உங்களை ஒருவரும் பிரிக்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் தீர்மானித்து வைத்த அவருடைய நன்மைகள், அவருடைய அந்த மகிமைப்படுத்துதல் என்கிறதான சுதந்திரம் ஆகிய இவைகள் நமது வாழ்க்கையிலே நடப்பதற்கு கடவுள் ஏற்கனவே தீர்மானித்து வைத்து விட்டார். அவைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய பிள்ளை, புத்திரன் என்கிற ஒரு சுவிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அத்தாட்சியாகத்தான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் மனம் திரும்பின போது. ஆகவே அதை அடைவதற்கு கடவுள் உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் வேணும்னு தீர்மானிக்கிறாரோ அவைகளை எல்லாம் he will add as ingredients. நாம் வளர 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 எவைகளெல்லாம் சேர்க்கப்பட வேண்டுமோ, எங்கே போவதற்கு என்றால் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. குழந்தையா இருக்கும்போது என்ன வேண்டும் அது பெற்றோர் வழியாய் கொடுக்கிறாரு. பிள்ளையாய் வளரும் போது பெற்றோர் வழியா கொடுக்கிறாரு, ஆசிரியர்கள் வழியா கொடுக்கிறாரு, சமுதாயத்தின் வழியா கொடுக்கிறாரு. இன்னும் வளர வளர கடவுள் வேத வசனத்தின் வழியா உன்னிடத்திலேயே நேரடியாக பேசுகிறார். இப்படி கொடுத்து கொண்டே வந்து உன்னை சரியாய் அங்க நடத்துவதற்கு அவர் தீர்மானித்து செய்து கொண்டிருக்கிறார். How long you are listening him and following his word, you are going in the right track. அப்படி போகிற மக்கள் உடைய வாழ்க்கையில they will reap the glory which he promised. They will get an image of Jesus when they reach there, the final destination. அதை நீங்கள் ஒவ்வொருவரும், நான் உட்பட, இழந்து விடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை காயங்கள் ஏற்பட்டாலும், எத்தனை மக்கள் நமக்கு விரோதமாய் நின்றாலும், we need to listen his voice, obey his words. By doing that, you will receive that glory. May God bless you.